ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சிம்பிள் அரோமா சமையலில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காவை துருவி எடுத்துக்கின்னு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தேங்காய் பால் ஒரு கிளாஸ் வர வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் வச்சுன்னு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிற ரைஸை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இதில் ஆயிலில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ உதிரி உதிரியாக வரும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் ஒரு கிளாஸ், அது கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரைஸ்க்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்